ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான புடலங்காய் பாசிப்பருப்பு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை 2ஆக உடச்சி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க புடலங்காவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிஞ்சு புடலங்காங்கிறதுனால விதைலாம் எடுக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சைஸில் கிடச்சிதுன்னா நீங்கள் விதைலாம் எடுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா உள்ளார உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நைஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூடவே 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிடலாம். நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணும்போது சில பேர் வேக வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ண தேவையில்லை, நம்ம இந்த மாதிரியே சேர்த்து பண்ணும்போது நல்லா வெந்துடும், சூப்பராக இருக்கும். இப்போது 2 நிமிஷம் நம்ம இதிலே நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போது புடலங்காய் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே புடலங்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. புடலங்காய் தண்ணி விடும், அதனால் நம்ம கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணிலாம் நிறையா இருக்குது பாருங்கள். இப்போ இது இன்னும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா புடலங்காய் பாசிப்பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம தேங்காய் கருவேப்பிலெலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போதே தேங்காய் சேர்த்தோம்னா தான் இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான பாசிப்பருப்பு புடலங்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட நீங்கள் சாம்பார் சாதம், காரக்குழம்பு, ரசம் அப்படின்னு வச்சு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.